வெல்கம் டு JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஈஸி சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் இது. பிகினர்ஸ்க்கான வீடியோ as well as கிட்ஸ்க்கான வீடியோவும் சொல்லலாம். சோ என்னன்னா நம்ம பிகினர்ஸ் ஸ்டார்டிங் நம்ம இப்பதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன வேர்டிங்ஸ்ல இருந்து லேர்ன் பண்றது ரொம்ப நல்லது. சோ அதனாலதான் சின்ன வேர்ட்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ ஈஸியான சென்டென்ஸ்ல இருந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி சென்டென்ஸ். நான் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா I am. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா I gave. நான் கொடுத்தேன் அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க, அதாவது இறந்த காலத்துல சொல்றாங்க, அதனால கேவ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நீ போ. அப்போ நீ அப்படின்னா என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா யூ. போ அப்படின்னா கோ. நீ போ அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா யூ கோ. நெக்ஸ்ட் எனக்கு தெரியும் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா எனக்கு அப்படின்றதும் ஐ அப்படின்ற மீனிங் தான் வரும். சோ தெரியும் அப்படின்றதுக்கு நோ. எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ. நெக்ஸ்ட் ஒன் நான் ஏன். நான் எதுக்கு போகணும்? ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது இங்க போங்க அங்க போங்க அப்படின்னு சொன்னா நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்றதுக்கு ஒய். நான் ஏன் அப்படின்னு கேக்குறோம்ல, சோ ஒய் மீ. இந்த இடத்துல ஒய் ஐன்னு வரக்கூடாது, ஒய் மீ அப்படின்னு வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நானும் அப்படித்தான் அப்படின்னு சொல்றதுக்கு so am I. நானும் அப்படிதான். நான் எழுதினேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நான்றதுக்கு ஐ, எழுதினேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க, இறந்த காலத்துல சொல்றாங்க. அப்போ ஐ ரோட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் குடித்தேன் அப்படின்றதுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஐ drank. நான் குடித்தேன். நெக்ஸ்ட் ஒன் அவ்வளவு மோசம் இல்லை. அது ரொம்ப அவ்வளவு மோசமாலாம் இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கு not bad. நெக்ஸ்ட் இதுவரை இல்லை. இது வரைக்கும் இல்லப்பா, இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா not yet. இது வரைக்கும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு not yet. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.